ஹே ஜினு, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றியா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரைக் டீம். வேட்டையாட தகுதியானவங்க, ஆனா அவங்க வேலை பார்க்க முடியாத நிலைமையில இருக்காங்க. அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. சிரமப்படுறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கேன். ஏன் குடிக்கிறவங்களையும் காயப்பட்டவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன்? நமக்கு நம்ம வேலை முடிஞ்சா போதும். சீராங் கேட் ரைடுக்கு போகணும்னா எப்படி நமக்கு 8 பேர் தேவைப்படுவாங்க. ஆமா, இங்க ஒரு சின்ன பொண்ணு வேற இருக்காளே. அவங்களுக்கு சம்மதம் இருந்தா போதும். சின்ன பசங்களை ரெக்ரூட் பண்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு நிமிஷம், என்ன இப்படி பேசுறீங்க? நான் ஒரு குவாலிஃபைடான ஹண்டர், தெரியுமா உங்களுக்கு? ஆனா இன்னும் நீ ஹை ஸ்கூல்ல தானே படிச்சிட்டு இருக்க. ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல. ஜின்னு அப்புறம் நான் 2 பேரும் மட்டும் தான் டஞ்சனுக்குள்ள போக போறோம். ஒரு நிமிஷம், உண்மையாவே நீங்க 2 பேர் தான் உள்ள போறீங்களா? நாங்க ஜஸ்ட் வெளியே நிக்கிறதுக்காக 30 லட்சம் ரூபா கொடுக்க போறீங்களா? ஆமா, ஒரு ரைடுக்கு உங்களுக்கு 30 லட்சம் கொடுப்பேன். நீங்க சண்டை போடவே வேண்டாம். இது நல்ல விஷயம் தானே. ஆனா இத பத்தி நீங்க வெளியே பேசக்கூடாது. ஒருவேளை இத பத்தி யாருக்கும் தெரிஞ்சதுன்னா நாங்க கொடுத்ததை விட நீங்க எங்களுக்கு 10 மடங்கா திருப்பி கொடுக்கணும். நான் கிளம்ப தயாராயிட்டேன். இது இட்டாலியன்ல தயார் பண்ணப்பட்ட ஃபுல் செட் பஃப் பூஸ்டிங் ஆர்மர். நான் ஒன்னும் இங்க விளையாட வரல. கொஞ்சம் அதையெல்லாம் நீ கழட்டி வைக்கிறியா? உன்னோட தலையில இன்னும் எதையோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஹெல்மெட்டையாவது போட்டுக்கிறேனே. சரி விடு, இந்த ஒரு வாட்டி போட்டுக்கோ. வா போலாம். சரி. உண்மையிலேயே அவங்க தனியா போறாங்க. எதுவும் பிரச்சனை ஆயிடாது. இன்னைக்கு என்ன சாஞ்சி வரப்போறது இல்லையா? எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க. உயிரோட இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இல்ல, அவங்க ஒன்னும் தப்பிச்சு வரல. அந்த கேட் க்ளோஸ் ஆக போகுது. எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. இன்னைக்கு நம்ம 3 இடத்துக்கு போக போறோம். பாஸ், நான் மைனிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இதுங்களை சீக்கிரமா அழைச்சிடு. பாஸ் இப்ப இன்னும் பலசாலி ஆயிட்டாரு. இந்த திறமையெல்லாம் ஏன் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தாரு? இது ஸ்டெல்த் ஸ்கில். இதெல்லாம் பண்றது அவ்வளவு ஃபன்னா இல்லைனாலும் இது நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நீங்க அசத்திட்டீங்க பாஸ். நான் இந்த பொருள்லாம் எடுத்துட்டா நம்மளோட வேலை முடிஞ்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்கிட்ட சில புது ஸ்கில்ஸ் இருக்கு, ஆனா அதை நான் ரொம்ப நேரத்துக்கு பயன்படுத்த மனா என்கிட்ட இப்போ இல்லை. என்னோட இன்டெலெக்ட் அபிலிட்டியை நான் அதிகமாக்கினாதான் என்னால் முன்னேற முடியும். இப்போ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து டெமன் கேசலுக்கு தான் போகணுமா? பிளேயர் இப்போ தேவையான லெவலுக்கு ரீச் ஆயிட்டாரு. என்ன ஜாப் சேஞ்ச் குவிஸ்டா? அந்த சங் ஜின் ஹூ ஹண்டர் திரும்ப வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதான் உண்மை. அதை எப்படி சொல்றீங்க? அந்த ஹண்டர் இதுவரைக்கும் 3 பேரழிவுகளை சந்திச்சு அதிலிருந்து எல்லாம் தப்பிச்சு வந்திருக்கான். ஆமா, இப்ப நீங்க எங்க கிளம்பிட்டீங்க மேனேஜர்? தெரிஞ்சுக்கிட்டே கேக்குற. நான் ஒரு நம்பிக்கையான ஆளை தேடி போய்கிட்டு இருக்கேன். ஹண்டர் சஞ்சின் வு டஞ்சனை தனியா சந்திக்கலான்னு டீமை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு போல இருக்கு. நான் கணிக்கிறது கரெக்டா இருந்தா அவர்தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பா இருக்கணும். ஹண்டர் சங்ஜின் வு, உங்களை திடீர்னு இப்படி சந்திக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என் பேர் ஆன் சங்மின். நான் ஒயிட் டைகர் கில்ட் 2nd அட்மினிஸ்ட்ரேஷன் டீமோட மேனேஜரா இருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நாங்க புது திறமைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்போம். சரி, இப்போ நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்த ஆஃபரை விட 2 மடங்கு அதிகமா கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அதையும் ஏத்துக்க நாங்க தயாரா தான் இருக்கோம். ஒயிட் டைகர் கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வேல்யூ எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னீங்க? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி இருக்கும். அப்படின்னா நீங்க எனக்கு அதே அமௌண்ட் ஆஃபர் பண்ண போறீங்களா? 3000 கோடியா? யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனை சேர்ந்தவங்க எனக்கு ஆஃபர் பண்ண அமௌண்ட் மார்க்கெட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். நீங்க எனக்கு டபுளா ஆஃபர் பண்றேன்னு சொன்னீங்க. அதனாலதான் நானும் அந்த 5000 கோடி எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்களே பாருங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். யார் என்னை பத்தி உங்களுக்கு சொன்னான்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். இல்லனா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா?
அது வந்து ஸ்டெல்த் திறமையோட திரும்ப உயிர் பெற்று இருக்கானா? இதை வச்சு பார்க்கும்போது அதனாலதான் யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளவு ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னு தோணுது. உங்களுக்கு முன்னாடியே எதுவும் சொல்லாம உங்களை வந்து சந்திச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நான் எந்த தீங்கும் செய்ய விரும்பல. சுத்தி வளைச்சு பேசாதீங்க. இந்த டைட் டஞ்சன் மார்க்கெட் புது பயிற்சியை தாமதப்படுத்த வழிவகுக்குது. அது இல்லாம கில்ட் பாலிசி படி அவங்கள ரெய்டுக்கு அனுப்ப முடியாது. அதனால இவ்வளவு கேட்ஸ யாரு வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ஹண்டர் சங்ஜின்வுங்கிற பேர் தெரிய வந்துச்சு. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க நீங்க மட்டும்தானா, இல்ல உங்க கூட யாராவது இருக்காங்களா? எனக்கும் என்னோட சபார்டினேட்டுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். என்னை பத்தி பெருசா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். ஆனா மக்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் முதல்ல உங்க 2 பேரை தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கும். என்னோட கில்டு தலைவர்கிட்ட நான் ஒரு ஃபார்மல் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா நான் சாகிறதுக்கு விரும்பல. அதே மாதிரி என் சபார்டினேட்டு வாய திறக்காம நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். என்ன சொல்றீங்க, டீலா? எங்களோட 3 சீராங் கேட்ஸோடைய ரைட்ஸை உங்களுக்கு விற்க நான் தயாரா இருக்கேன். இது உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உங்களோட சீராங் கேட்ஸை நாங்க இனிமே தொட மாட்டோம். ரொம்ப கஷ்டமான ஒரு டீலை கொடுக்கறானே. டீல் ஓகே ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க உங்களோட 3 கைகளை எடுத்துக்கலாமா? கண்டிப்பா 3 சீராங் கேட்ஸ் எடுத்துக்கலாம். 60 கோடிக்கே கொடுக்குறேன். சரி, டீல் ஓகே. மறக்காம பணத்தை சாயந்தரத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம அதிகார வரம்புல சீராங் கேட்ஸ் இருக்கா? என்னது, யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கின 3 கேட்ஸை இப்ப நம்ம வாங்கியிருக்கோமா? மத்ததெல்லாம் 7 கோடி இல்ல அதுக்கும் குறைவா விற்கப்படுது. அவன் நம்மள நல்லா ஏமாத்திருக்கான். ஆமா, மெசேஜ் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? நான் சாங்ஜினு. இப்ப நம்ம 2 பேருக்குள்ள எந்த கணக்கும் இல்ல. நீங்க உளவு பார்த்த விஷயத்தை நான் மறந்துடுறேன். அப்பாடா, நல்ல வேளை. அப்ப கதை அப்படி போகுதா? காத்து அவன் பக்கம் வீசுறதால எதுவும் செய்ய முடியாது. ஜின்வு, நீ இப்ப ரொம்ப மாறிட்ட. ஆனா நான் இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கேன். நான் ஒரு ஹண்டரா இருந்தும் கூட பயந்த சுபாவம் கொண்டவளா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து வெளியில வரணும்னு முயற்சி பண்றேன். ஆனா என்னால முடியல. நான் ஏ இல்லனா பி ரேங்க் ரைட்ஸ்லயோ இல்லனா அட்லீஸ்ட் சி ரேங்க் ரைட்ஸ்லயோ தான் இருந்திருக்கணும். ஆனா நான் வேணும்னு தான் டி இல்லனா இ ரேங்க தேர்ந்தெடுக்கிறேன். அப்படிதான் நான் உன்னை சந்திச்சேன் ஜின்வு. என்னால உன்னை மறுபடியும் ஹீல் பண்ண முடிஞ்சதா? முதல்ல உனக்கு அடிக்கடி காயம் ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா எப்படியாவது நீ அதுல இருந்து சர்வைவ் ஆயிடுவ. நாம வெளியில எங்கேயாவது போய் சாப்பிடலாம்னு நினைச்சோம்ல. இந்தா, இத நீயே வச்சுக்கோ. நான் இப்போ ரிட்டையர் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ எப்பவாவது அந்த பக்கம் வந்தா என்ன நினைச்சுக்க, சரியா? நாம அப்புறம் பார்க்கலாம். ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் கண்டிப்பா வந்து உன்னை பாப்பேன். ஓகே. அம்மா எந்திரிக்கமா. அம்மாக்கு என்னாச்சு? ரொம்ப நேரமா அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. ஜினா, நான் சாதிச்சிட்டேன். இனி என்னால அம்மாவோட மருத்துவ செலவை பாத்துக்க முடியும். நீ எதுவும் பண்ணாம போய் ஒரு மூலையில உட்காரு. எனக்கு மட்டும் இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா. டெய்லி குவெஸ்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கன்ஃபார்ம். 100 push-ups, 100 sit-ups, and 100 squats. Then a 10-kilometer run. இனி என்னோட திறமையை என் பலமா பயன்படுத்துறேன். இதுதான் உன் டைம். இவ்வளவு நடந்து நீ ஓடிட்டு இருக்கனா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு. இதை யாராலையும் அழிக்க முடியாது. செத்து பழைக்கிறது தனி சுகந்தம்.